அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை 25/11/2025 பஞ்சமி திதி இரவு 10:57 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. உத்திராடம் நட்சத்திரம் இரவு 11:57 வரை. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். மேல் நோக்கு நாள் பிரபலாரிஷ்ட ரோகம் இரவு 11:57 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் செவ்வாயும், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, கடகத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சுக்கிரனுடன் புதன் வக்ரமாக. இன்று என்ன செய்யலாம்? வீடு மனை மற்றும் வாகனம் விற்க, சொத்து விவகாரங்கள் பேசி தீர்க்க, பட்டா சிட்டா பெற, மின்சார சாதனங்கள் வாங்க, முத்து சங்கு சேகரிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, தவறான பதிலை விட மௌனம் சிறந்தது. அதே போல் நம்முடைய எதிரியை அடக்குவதை விட நம்முடைய நாக்கை அடக்குவது நல்லது. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க யோசிப்பீங்க. பளிச்சுன்னு பேசுகிறதா இருந்தால், பதில் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் சொல்லிடுவீங்க. இல்லை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா சொல்லாமலேயே மௌனமாக இருந்துருவீங்க. அதே மாதிரி எதிரியை பேச விட்டு சில நேரங்களில் வேடிக்கை பார்ப்பீங்க. பல நேரங்களில் மௌனத்தால் பல காரியங்களை சாதிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய பிரபல யோகாதிபதி சூரியன், அவருடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதில் சந்திரன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வருங்க. சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புதன் வக்கரமாகி 7ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்லது நடக்கும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் நெருப்பு கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் வேலை கிடச்சி வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் பேசலாங்க. நல்ல தீர்வெல்லாம் கிடைக்கும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த கோர்ட்டு கேஸில் நல்ல தீர்ப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 10வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் உத்தியோகத்தில், அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அதிகாரிகளும் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாத்திலுமே வெற்றி உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமையும் களைப்பும் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, அவமானம் கண்ட இடத்தில் உனக்கான அடையாளத்தை பதிவு செய்வதே மிகப்பெரிய வெற்றியாகும். ஆமாங்க, எந்த இடத்துல நீங்கள் ஒதுக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் மறுக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் மன உளைச்சலுக்கு உள்ளானீங்களோ, அந்த இடத்திலேயே நீங்கள் வெற்றி அடைந்தீங்கன்னா அதைவிட மாபெரும் பதிலடி எதிரிகளுக்கு வேறு எதுவும் கிடையாதுங்க. அதனால தாங்க கம்பெடுத்து சுற்றுறது, கத்தி எடுத்து தீட்டுறது, வழக்கு போட்டு திண்டாட வைக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுங்க. எதிரிகள் முன்னால் நம்ம உழைப்பால் நாம் ஜெயிச்சு காட்டணும், அந்த இடத்துல அவங்களுக்கு முன்னாடி நம்ம முந்தி காட்டணும் அப்படிங்கிற புத்தி கூர்மையான முடிவுகளால் எதிரிகளுக்கு சாந்தமாக பதிலடி தரக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. குழப்பங்கள், தடுமாற்றங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள் இதிலேருந்து ஈடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் வெற்றிகரமாக இருப்பீங்க. சோர்வு, களைப்பு எல்லாமே விலகுங்க. எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்குங்க. நண்பர்களும் உறவினர்களும் தேடி வருவாங்க. கணவன் மனைவிக்குள்ளாருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களை பார்த்தாலே எரிஞ்சு விழுந்த அதிகாரி இன்றைக்கி உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சிலதெல்லாம் பேசுவார். உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் சில அறிவுரைகள், ஆலோசனைகள் அதெல்லாம் தந்து ஜெயிக்கிறதுக்கான வழிகளையும் காட்டி கொடுப்பாருங்க. உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது, விற்கிறது சாதகமாகும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார சில நேரங்களில் சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுந்தாலும் பல நேரங்களில் அன்பு, ஆதரவு இன்றைக்கி பெருகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் லாபம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. பங்குதாரர்கள்ட்ட சின்ன சின்ன மோதல் வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்கும். அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் கூட வேலை பார்க்குறவங்களும் ஆதரவாக பேசுவாங்கங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. அதே நேரம் வரவும் செல்வாக்கும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தேவை தீர்ந்து விட்டால் தேனாக இருந்தாலும் திகட்டத்தான் செய்யும். அதுபோலத்தான் சில உறவுகளும். ஆமாங்க, சிலெல்லாம் திடீர்னு வருவாங்க, நம்மளை அப்படியே புகழ்ந்து பேசுவாங்க. நீங்கள் அப்படிங்க இப்படிங்க, நானும் சின்ன வயசுலேருந்தே உங்களை பார்த்துட்டு இருக்கேங்க அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அப்புறமா சின்னதாக எனக்கு இதை கொஞ்சம் செய்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், உங்களை நம்பி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் அவங்க தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு அது முடிஞ்ச உடனே நம்ம பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க. அதனால தாங்க யாரெல்லாம் தேவைக்காக வராங்க, யாரெல்லாம் தேனாக பேசுகிறாங்க, ஆனால் உண்மையிலேயே யார் வராங்க, உண்மையான உறவு பாசத்தோடு யார் இருக்காங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அவரவர்களுக்கு தகுந்தாற்போல் தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றியமைத்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. இன்றைய தினமும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சின்ன சின்ன ஏமாற்றங்கள்லாம் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்தணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி தொட்டதெல்லாமே துலங்குங்க. ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் முன்கோபத்தை இன்றைய தினம் தவிர்க்கிறது நல்லதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் பிரபலங்கள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும், பேசணும்னு வச்சுருந்த நண்பர்கள், உறவினர்களையும் இன்றைக்கி நீங்கள் சந்தித்து பேசுவீங்க, சந்தோஷப்படுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல.
திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் லாபம் முன்ன பின்ன இருக்கும், மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்களை சந்திக்க நேரிடுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களை, யாருக்கு தெரிய போகிறது என்ற அலட்சியத்தில் ஆரம்பமாகிறது தவறுகள். ஆமாங்க, நீங்கள் அது மாதிரி நினைக்க மாட்டீங்க. ஆனால் சிலர் நினைப்பாங்க, யாருக்கும் தெரியாமல் நம்ம தப்பு பண்ணிட்டோம், யாருக்கு இதெல்லாம் தெரிய போகுது, அப்படியே தெரிஞ்சாலும் வாயால் கையால் அடித்து அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, மற்றவங்க நம்மளை பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்ம மனசு நம்மளை பார்க்குது. நம்ம மனசுக்குள்ளார இருக்கிற ஈசன் நம்மளை பார்த்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால மனசாட்சிக்கு பயந்து நம்ம நடந்து போகணும். எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் மனசாட்சியுடன் பழகுபவர்கள், பேசுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக நாளைக்குங்க. காரணம், உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. அதே நேரத்தில் ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்கும். சின்ன சின்ன தவறுகள், சில நேரங்களில் சில விஷயங்கள் மிகைப்படுத்தி பேசும்போது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்மளை வழிகாட்டுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கேட்டு நடந்துக்கிறது இன்றைக்கி நல்லதுங்க. அதே மாதிரி முகத்தில் இன்றைக்கி ஒரு தெளிவு இருக்கும், பேச்சிலேயும் ஒரு தெளிவு இன்றைக்கி இருக்குங்க. பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. பூர்வ புண்ணியாதிபதியாகிய செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே உட்கார்ந்து பூர்வ புண்ணிய மாளிகா யோகத்தில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியும். அதே மாதிரி பூர்வீக சொத்தை பராமரிக்கிறது, அதில் மராமத்து பணிகள் செய்கிறது, வேலி அமைக்கிறது அல்லது வீடு கட்டுறது, மதில் சுவர் எழுப்புறதுன்னு இன்றைய தினத்தில் சில பெரிய திட்டங்கள் மனசுக்குள்ளார உருவாகுங்க. நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் அவங்களும் தேடி வருவாங்க. வியாபார வகையில் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. குலதெய்வ கோவிலுக்கும் கொஞ்சம் போய் வந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுடைய புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அமைதியை தேடாதே, நீயே அமைதியாக மாறிவிடு. ஆமாங்க, எங்கே நிம்மதி, எங்கே அமைதி அப்படின்னு தேடின்னு இருக்கிறத விட நாமே நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அமைதிப்படுத்திட்டோம்னா நாம் எதுக்கு வெளியிலெல்லாம் அமைதியை தேடி போகணும்? அதனால தாங்க வெளியில் இருக்கிறது எதையுமே நீங்கள் தேட மாட்டீங்க. நமக்குள்ளாரையே எல்லாம் இறைவன் கொடுத்து நம்மளை அனுப்பி வச்சுருக்காரு. அப்புறம் ஏன் நம்ம அண்டத்தில் தேடணும்? நம்ம பிண்டத்திலே எல்லாம் இருக்குது. அதனால் நம்ம மனசுக்குள்ளார இருக்கிற ஆற்றலை வைத்து நாம் நிம்மதி அடைவோம்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் தன்னைத்தானே சரிப்படுத்தி கொண்டு, தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு, தனக்குத்தானே அமைதியை தேடிக்கொள்ளக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. ரொம்ப வருஷமாக முடிக்க முடியாத சில வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு முடியுங்க. வெளிவட்டாரத்தில் கூட உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. விஐபிகள் கூட இன்றைக்கி அறிமுகம் ஆகுவாங்க. புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. புது தொழில் தொடங்கிறதுக்கான முயற்சிகள், அது சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நல்ல விதத்தில் உங்களுக்கு நேர்மறையாக நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. ஏற்கனவே மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க, இன்றைக்கும் ஏதாவது ஒரு வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. போட்டி ஒரு பக்கம் கடுமையாக தான் இருக்குது, ஏன்னா அஷ்டமசனி இருக்கிறதுனால. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்த அதிகாரியினுடைய
மனசு கொஞ்சம் மாறும். அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்திலேயும் உங்களுக்கு இன்றைக்கி மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் புது முயற்சிகள், புது முதலீடுகள் அதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாகவும் இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, தோற்றவர் பின்னால் செல்லுங்கள், நிறைய கற்றுக் கொடுப்பார்கள். ஆமாங்க, வெற்றி பெற்றவங்க பின்னால் போனால் அவங்கக்கிட்ட ஒரு அசட்டு தைரியம் இருக்கும். அவங்கள்ட்ட ஒரு வீம்பு இருக்கும். அவங்க சொல்கிறத தான் நாம் கேட்டாகணும். எனக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிற துணியில் அவங்க பேசுவாங்க. அது உங்களுக்கு எப்பயுமே பிடிக்காதுங்க. ஆனால் அதே நேரத்தில் தோற்று போனவங்க அனுபவபூர்வமாக நமக்கு அறிவுரை சொல்லுவாங்க. அந்த அறிவுரையும் உங்களுக்கு ஏதோ பொருத்தமானதாக இருக்கிற மாதிரியே ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். அதனால தாங்க விழுந்தவங்க பின்னால் போய் எழுந்து நிற்கிற வழியை தெரிந்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால பழசெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரும். கடந்து போன வாழ்க்கை, நடந்து வந்த வாழ்க்கை எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த பக்கமாக தான் போயிட்டு இருந்தோம். அப்போ இந்த ஊர் எப்படி இருந்தது, ஆனால் இப்போ எப்படி வளர்ந்துடுச்சு. அப்போவே அந்த இடத்த வாங்கிக்கன்னு சொன்னாங்க, நாம் தான் அலட்சியமாக இருந்துட்டோம். திரும்பி பார்க்கறதுக்குள்ளார எல்லாம் மடமடன்னு விலை ஏறி எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு சில நேரங்களில் சில வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் விட்டுட்டோமோங்கிற ஆதங்கமும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய புதன் யோகாதிபதி சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால தள்ளிப்போன விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். தடங்கல்கள் எல்லாமே இன்றைக்கி விலக ஆரம்பிக்கும். பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. சாதுரியமாகவும் பேசி இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. தைரியஸ்தானத்தில் நெருப்பு கிரகங்கள் செவ்வாயும் சூரியனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால தைரியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் ராகு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வழிவகைகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். வாடிக்கையாளர்களும் இன்றைக்கு வருவாங்க. பங்குதாரர்கள்ட்ட கவனமாக பழகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதிகாரிகளும் உங்களை புரிஞ்சு நடத்துவாங்க. லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால சின்ன சின்ன சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் டென்ஷன் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த தொகை கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பிடிவாதங்களை விட்டு பாருங்கள். பிடித்தவர்கள் எப்போதும் உங்களுடனேயே இருப்பார்கள். ஆமாங்க, பிடிவாதம் தாங்க இருக்கிறதுலே பெரிய வாதம். அந்த பிடிவாதம் இல்லைன்னாலே நமக்கு மனசுக்கு பிடிச்சமானவங்கள்லாம் நம்ம கூடவே இருப்பாங்க. நம்மளை பற்றியும் பெருமையாக சொல்லுவாங்க. ரொம்ப நல்லவருங்க, பிடிவாதமாக பேச மாட்டார், நமக்கு பிடிச்ச மாதிரி பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அனுபவ அறிவாலும் பட்டறிவாலும் பிடிவாதங்களை எல்லாம் தூர தூக்கி எறிந்து விட்டு பிடித்தபடி நடந்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனோட பிரபல யோகாதிபதி பாக்யாதிபதி புதன் உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால சொல்ல நிறைவேற்றுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்குங்க. முன்னுரிமை கிடைக்குங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி பாவப்பட்டு இறக்கப்பட்டு ஏமாந்து சில தொகையெல்லாம் கொடுத்து அது கைக்கு வராமல் அதுக்காக நீங்கள் சிலதெல்லாம் இழந்தீங்க.
அந்த நிலைமை இனிமேல் எல்லாமே மாறுங்க. இழந்த தொகை கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் நெருப்பு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. சில நேரங்களில் காரசாரமாக பேசுவீங்க. அந்த காரசாரமாக பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நலமாக இருக்குங்க. கண் பார்வை விஷன் கொஞ்சம் செக் பண்ணிங்கன்னா நல்லது. ஒரு சிலருக்கு கண்ணாடி போடுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வருங்க. அதில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் செவ்வாய் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அதனால் உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி, பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு மனை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. ஆனாலும் பாதகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் கொஞ்சம் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, துணியாதவரை வாழ்க்கை பயம் காட்டும், துணிந்த பிறகு வாழ்க்கை வழிகாட்டும். நீங்கள் அப்படி தாங்க. சின்ன வயசுலேருந்தே துணிச்சலானவங்க. நீங்கள் என்ன ஆனாலும் ஆகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு படிக்கிற காலத்திலேருந்து, படித்து முடித்து வேலைக்கு சேர்ந்த காலத்திலேருந்து, கல்யாணம் முடிஞ்ச பிறகும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, எப்பொழுதுமே நீங்கள் துணிச்சலாகவே இருப்பீங்க. நாம் துணிச்சலாக இருந்தால் துன்பங்கள் நம்மை துரத்தாது. ஆனால் நாம் துணிச்சலையோ தைரியத்தையோ இழந்துட்டோம்னா எல்லாம் நம்ம தலை மேலே வந்து கூடு கட்டிடுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் துணிச்சலுடன் வாழ்க்கையை வழிநடாத்தி செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. தன்னிச்சையாக யோசிப்பீங்க. தனித்துவமாக இருந்து செயல்பட்டு காட்டுவீங்க. பல பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வருங்க. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இப்போ உங்களை பொறாமையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீங்கள் வளர ஆரம்பிச்சிட்டிங்க, வளர்ந்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால் முன்னாடியெல்லாம் கொஞ்சம் சிரித்து பேசினவங்க இப்போ கொஞ்சம் பார்த்தாலே பட்டதும் படாதமா, சும்மா அப்படி பட்டதும் படாதமாக பேசிட்டு போகிறாங்க. பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். மனசுக்குள்ளார சிலருக்கெல்லாம் போட்டி பொறாமல் இருக்க தான் செய்யுது. நான் எவ்வளவோ கடினமாக உழைச்சி ராப்பகலாக யோசித்து கடுமையான உழைப்பில் நான் முன்னுக்கு வந்துட்டுருக்கேன். அது மாதிரி நீங்களும் உழைங்க, முன்னுக்கு வாங்க. இதில் என்ன இருக்குது? ஒருத்தவங்க உயர்வை இன்னொருத்தவங்க எப்படி தடுக்க முடியும்னு யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினம் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. பிரபல யோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள், விஷயங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் யோசிக்கலாம். அதிகாரிகளை சந்திக்கலாம், அதெல்லாம் நடக்கும். ஒரு பேங்க் லோனு அல்லது இன்சூரன்ஸ் புதுப்பிக்கிறது, அல்லது பாஸ்போர்ட் ஏதாவது புதுப்பிக்கிறது, அல்லது சிஎம்டிஏ எம்எம்டிஏ அப்ரூவல், அதாவது வீடு கட்ட அந்த கட்டிட வரைபடத்துக்கு அனுமதி வாங்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். சீக்கிரம் முடியுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தான் ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலும் நீங்கள் சாதிச்சும் காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான், பரவாயில்ல, செலவு இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் சின்னதாக அலைச்சல் இருக்குது. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நினச்சது நடக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நமக்கு நாம் தான் துணை என்பதை ஒரு காலகட்டத்தில் உணர்த்தி விடுகிறது இந்த வாழ்க்கை. ஆமாங்க, நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருப்பாங்க. கூட பிறந்தவங்க இருப்பாங்க, கூட்டிகிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு சங்கடம், ஏதாவது ஒரு சிக்கல், எதுலையாவது நாம் மூழ்கிட்டோம்னா காப்பாற்றுறதுக்கு யாருமே பெருசாக வரமாட்டாங்க. அதனால தாங்க எத்தனை பேர் இருந்தாலும் முதல்ல நமக்கு நாம் தான் உதவிக்க முடியும். அதனால் நாம் தான் எல்லா நேரத்துலேயும் விழிப்புணர்வோடு இருக்கணுமே தவிர அடுத்தவர்களை
சார்ந்து நாம் இருந்துடக்கூடாது. அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, பார்த்துப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் தனக்குத்தானே வழிகாட்டியாக தன்னைத்தானே முன்னிறுத்தி சென்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இன்றைக்கி நீங்கள் பேசுகிறதெல்லாம் தத்துவமாக இருக்கும். உறவினர்கள், நண்பர்கள் சில நேரங்களில் நம்ப வச்சு முதுகில் குத்துறாங்க. எல்லாரும் நல்லவங்கன்னு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் கூட்டி கழித்து பார்த்தா யாருமே உண்மையானவங்களாக தெரிய மாட்டேங்குது. இனிமேலாவது நாம் கொஞ்சம் மாறணும், திருந்தணும். யாரையும் நம்பிக்கிட்டு நாம் உட்கார்ந்துருக்கக்கூடாது. நம்ம வழியை நம்ம பார்த்துக்கணுங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. உங்கள் ராசிக்கு 12ஆவது வீட்டில் சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க. தூக்கமெல்லாம் போயிடுச்சு, முன்ன மாதிரி இல்லை, ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இருக்கிற நிலைமையை கட்டி காப்பாற்றுறதுக்கு அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அந்த மார்க்கெட் யுக்திகள், வியாபார யுக்திகள் இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சு லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் புதன் 11ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகளும் உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே முன்னேற்றம் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சொந்தமாக ஏதாவது இருந்தால் தான் சொந்தம் கூட நம்மளை தேடி வருவாங்க. ஆமாங்க, அதுதாங்க உண்மை. பார்க்கும்போது எல்லாரும் பாசமாக பழகிற மாதிரி பேசுகிற மாதிரி தாங்க தெரியும். ஆனால் சொந்த வீடு இருக்குதா, சொந்த கார் இருக்குதா, எப்படி இருக்காங்க, இதெல்லாம் உள்ளுக்குள்ளார கணக்கு போட்டு பார்ப்பாங்க. கொஞ்சம் வசதியாக வாலிப்பாக நாம் வளர்ந்து வரோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அடிக்கடியும் கொஞ்சம் வருவாங்க, போவாங்க, பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு காசு பணம் சொத்தை பார்த்து சொந்தம் கொண்டாடுறவங்கள விட நம்ம மனசை பார்த்து யார் நெருங்கி வராங்களோ அவங்க தான் உண்மையானவங்க அப்படிங்கிறத புரிந்து கொண்டு மனசார நேசிப்பவர்களை நண்பர்களாக, உறவினர்களாக தேர்ந்தெடுப்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. உத்திராடம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்கணும். முன்கோபந்தாங்க வருது. ஏன்னா அடுத்தவங்க ஏதாவது தப்பு பண்ணால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலை. ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க சுயநலமாக அப்படின்னு நீங்கள் கோவப்படுறீங்க. இருந்தாலும் அது சில நேரங்களில் கைகலப்புன்னு போயிடக்கூடாது. சலசலப்பாக இருக்கிற விஷயம் கைகலப்பாக ஆகிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் சில விஷயங்களில் தள்ளி நிற்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையில் கூட அதிகாரிகள் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல் இருக்கும். சின்னதாக பசி பட்டினி கூட கிடக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நேரத்தில் சாப்பிட முடியல அப்படிங்கிற நிலைமை கூட இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, குனிவதால் எழுத்துக்கள் நிமிரும், பணிவதால் வாழ்க்கை உயரும். ஆமாங்க, பேனா குடிஞ்சு எழுதும் பொழுது எழுத்துக்கள் நிமிர்ந்து நடைபோடுது.
அதே மாதிரி நாம் நம்முடைய வாழ்க்கையில் பணிந்து போக போக பதவிகள், பட்டங்கள், பணம், புகழ் நமக்கு வந்து குவியுது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் எகுத்தாளமாக பேசாமல் எல்லோரிடமும் பணிந்து போய் அந்த பணிவால் எல்லா வகையிலும் வெற்றி பெற்று காட்டி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. பணிவால் எல்லா வகையிலுமே சம்பாதிக்கிறவங்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் சில நேரங்களில் ஆதங்கப்படுறீங்க. ஏழரை சனி, பாத சனி ஒரு பக்கம் உங்களை பாடாப்படுத்துகிறாரு. ராசிக்குள்ளார ராகு உட்காந்துட்டு உங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறாரு. ஏதோ இந்த 5ஆம் இடத்துல குரு வந்து நமக்கு ஏதாவது நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கையோட சில வேலைகளை இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் அதிசாரத்தில் 6வது வீட்டில் வந்து உட்காந்துட்டார். இப்போ 6வது வீட்டில் வந்து உட்கார்ந்ததுலேருந்தே மறுபடியும் வந்து நமக்கு நேரம் சரியில்லையோ, எல்லாமே வந்து கொஞ்சம் தடங்களாகுதுங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அதையும் தாண்டி அந்த குரு பகவான் வக்கரமாகி 6வது வீட்டில் உட்கார்ந்ததுனால அலைச்சல் செலவுகள் இருந்தாலும் அதையும் தாண்டி உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் சாதகமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் நல்லது நடக்கும். பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருக்கும். கொஞ்சம் மௌனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபார வகையில் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதிகாரிகள் சில புது விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. உங்களுடைய கற்பூர புத்தியால் அதெல்லாம் நீங்கள் டக்குன்னு பிடிச்சிப்பீங்க. பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் ஆதாயம் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, இருந்தால் உறவு, பிரிந்தால் நினைவு, இவ்வளவுதான் வாழ்க்கை. ஆமாங்க, சேர்ந்திருந்தால் உறவுகள், உறவினர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். பிரிந்திருந்தால் அந்த நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இதுக்கு என்னத்துக்கு போராட்டம், இதுக்கு என்னத்துக்கு போட்டி அப்படின்னு நினைத்து கொண்டு எது நிகழ்ந்தாலும் எது தந்தாலும் இறைவன் எதை கொடுத்தாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை வரும். தர வேண்டியதை தந்து முடிப்பீங்க. சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. ஏழரை சனி, ஜென்மச்சனி. காலையில் உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, மதியம் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது, சாயந்தரம் வேறு ஏதோ பெரிய நோயெல்லாம் இருக்கிறதுக்கான அறிகுறிகளெல்லாம் உடம்பு காட்டுது. எதை நம்புறது, எதை நம்பக்கூடாது? டாக்டர்கிட்ட போனாலும் ஏதோ மருந்து மாத்திரை கொடுக்குறாரு, ஆனாலும் எதுவும் சரியாக மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. ஏழரை சனியில் ஜென்மச்சனிங்கிறதுனால உணவுகளை எளிமைப்படுத்தணும், உடைகளிலும் எளிமைப்படுத்தணும், பேச்சுவார்த்தைகளிலும் எளிமையை கொண்டு வரணும். எந்தளவுக்கு எளிமையோடு இருக்கீங்களோ அந்தளவுக்கு வலிமை சேரும். எந்தளவுக்கு எளிமையாக சிம்பிளாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு ஏழரை சனியும் விட்டு கொடுத்து போயிடுவாருங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருந்து சில நாளில் தூக்கம் வருது, பல நாள் தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படியே வந்தாலும் கோழி தூக்கம் மாதிரி சின்னதாக வருது. அடிக்கடி கண் விழித்து பார்க்க வேண்டியதாக இருக்கேங்கிற சிக்கல்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குதுங்க. ஆனாலும் உங்களுக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தடங்கல்கள் இன்றைக்கி விலகும். தொகை எதிர்பார்த்தது கிடைக்கும். தர வேண்டியதை தந்து கொஞ்சம் காப்பாற்றிப்பீங்க. சொன்ன சொல்ல விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது. சுக்கிரனும் புதனும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் சிலர் போட்டி பொறாமையோடு உங்கள்கிட்ட பேசுவாங்க. அதெல்லாம் புறந்தள்ளி விட்டு நம்ம கடமை, நம்ம வேலை என்னவோ அதை நாம் பார்ப்போம், விமர்சனங்களெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாதுங்கிற
தெளிவுக்கும் முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிலர்லாம் பார்த்தோம்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். தொந்தி தொப்பையோடு இருப்பாங்க. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு அவங்களால எப்படி நடக்க முடியுது, எல்லா வேலையும் பார்க்க முடியுது அப்படின்னு நமக்கு பார்க்கும்பொழுது ஒரே ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அவங்க இயல்பாக தான் நடந்து வருவாங்க, எல்லா வேலைகளையும் செய்து முடிப்பாங்க. ஒருத்தவங்க பார்க்குறதுக்கு ஒல்லியாக ஸ்லிம்மாக இருப்பாங்களா, இல்லை குண்டாக இருப்பாங்களா, அல்லது நடுத்தரமான உடல் வாகோடு இருப்பாங்களா? அப்போது ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவங்க என்ன மாதிரியான உடல் கட்டமைப்போடு இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக நாம் இப்போ வரன் ஜாதகம் பார்க்குறோம் இல்லைங்களா, அதான் மகளுக்கு வரன் பார்க்குறோம், மகனுக்கு பெண் தேடுறோம். அந்த ஜாதக பொருத்தம் நாம் கல்யாண பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து வைக்கிறோம்ல, அப்போ அவங்க 2 பேரும் ஆரோக்கியமாக இருப்பாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். 10க்கு 8 பொருத்தம் இருக்குது பண்ணலான்னு பட்டுன்னு சொல்லாமல் ஒவ்வொரு கட்டமாக ஆராய்ஞ்சு ஆரோக்கியம் எப்படி இருக்கும், ஆயுள் எப்படி இருக்கும், ஒழுக்கம் எப்படி இருக்கும், உயர்வு வருமா, இப்போ என்ன தசை நடக்குது, அடுத்து என்ன தசை நடக்குது, எல்லாத்தையும் பார்க்கணும். அதே மாதிரி ஒருத்தங்களை பார்த்த உடனே அவங்க தொந்தி தொப்பையோடு இருப்பாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் அவங்க தொந்தி தொப்பையோடு இருப்பாங்க. அல்லது லக்னாதிபதி குரு பகவானோட சேர்ந்திருந்தாலோ அல்லது லக்னத்தை குரு பார்த்தாலோ அவங்களும் தொந்தி தொப்பையோடு தான் இருப்பாங்க. ஏன்னா கொழுப்புக்கு உரிய கிரகமே குரு பகவான் தான். கொழுப்பு சத்து அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்குது, கரைய மாட்டேங்குது, கலோரிஸ்ன்னு நாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் குரு பகவானுடைய வேலை தாங்க. அப்போது குரு பகவான் சிலருக்கு லக்னத்தை இருந்தாலும் அந்த பாதிப்புகள் உண்டு. சிம்ம லக்னம் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு தொந்தி தொப்பை தானாகவே வரும். அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கும் சில நேரங்களில் அவங்களுக்கும் தொந்தி தொப்பை இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடம் குருவாக வர்றவங்களுக்கும் பார்த்திங்கன்னா தொந்தி தொப்பை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது நம்ம சாப்பிட்றதுனால வர்றது கிடையாது. ஜாதக அமைப்பிலேயே அவங்களுடைய உடல்வாகு, அதாவது உதிக்கும் போதே விதிக்கப்பட்டதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அவங்க இந்த அண்டத்தில் அவங்க பிண்டமாக பிறக்கும் பொழுதே அவங்க எந்த கிரகத்தோட ரேடியேஷன் கதிர்வீச்சில் பிறக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த கிரகத்தோட கதிர்வீச்சில் பிறக்கிறாங்க அப்படிங்கிறது தான் லக்னம். எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது ராசி. அதனால தான் லக்னம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ குரு பகவான் அந்த மாதிரி இருந்தால் அது மாதிரி இருக்குங்க. 5ஆம் இடம் 6ஆம் இடத்துக்குரிய கிரகங்களுடன் குரு பகவான் சேர்ந்திருந்தாலும் கூட அவங்க தொந்தி தொப்பையோடு தான் இருப்பாங்க. அதுக்காக நாம் அதில் தான் பிறந்திருக்கிறோம், நமக்கு தொந்தி இருக்குன்னு அலட்சியமாக இல்லாமல் கொஞ்சம் உணவு கட்டுப்பாடோடு கொஞ்சம் உடற்பயிற்சியோடு இருந்து ஆரோக்கியமாக இருக்கிறது நல்லதுங்க. சிலர்லாம் என்ன சாப்பிட்டாலும் அவங்க வயிறு அதாவது உப்பலாகவே இருக்காது, அப்படியே வாழை இலை வயிறுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. எத்தனை சாப்பிட்டாலும் வயிறு குண்டாகாது, முட்டிகிட்டு நிற்கிதில்ல, அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்படியே சமதளமாகவே இருக்கும். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், நம்மளை விட அதிகமாக அவர் சாப்பிட்டாரு, ஆனால் அவருக்கு தொந்தி தொப்பெல்லாம் தெரியவே இல்லை. அந்தளவுக்கு ஏதோ கடுமையாக உடற்பயிற்சி செய்கிறார் போல் இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க பிறக்கும்போதே அவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா சிலருக்கு இந்த ஒட்டி போன வயிறோடு இருப்பாங்க. அதை எப்படின்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலோ அல்லது 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தாலோ அதுக்கடுத்தது 5க்குரியவருடன் சனி பகவான் சம்பந்தப்பட்டாலோ அவங்கெல்லாம் ஒட்டுன வயிறோடு இருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பாங்க. சாப்பிட்டாலும் சாப்பிடாத வயிறு மாதிரியே தெரியும். இதெல்லாம் எதில் சொல்லப்பட்டிருக்கு? பிருகத் பராசர ஹோரா அந்த புத்தகத்தில் நாம் சில விஷயங்கள்லாம் படிக்கும் பொழுது அது அழகாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஒருத்தவங்களுடைய தோற்ற பொலிவு என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க, அழகாக இருப்பாங்களா,
தொந்தி தொப்பையாக இருப்பாங்களா, ஒல்லியாக இருப்பாங்களா, இதெல்லாம் நாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட ஒருத்தவங்க ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது தாங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் எல்லா செல்வ வளங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.